ஓகே, பேக் ட்ராக்கிங். பேக் ட்ராக்கிங் அப்படின்றது இட் இஸ் அ ரிகர்சிவ் டெக்னிக் வேர் வி ட்ரை ஆல் பாசிபிள் சாய்ஸஸ். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. இல்லைனா நம்ம வந்து சொல்யூஷனை தேடி ஒரு வழியாக போகிறோம். நிறைய சாய்ஸஸ் மேக் பண்ணி போகிறோம், ரைட்? அப்படி சாய்ஸஸ் மேக் பண்ணி போகும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஒரு ஒரு டைமில் நம்ம எடுத்த சாய்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து வேற சாய்ஸை மேக் பண்ணி போகிறது. ஓகே, ஸோ நம்ம ஒரு 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 சொல்யூஷனை ட்ரை பண்ணுறோம். அது தப்பாக இருந்துச்சு, அந்த சொல்யூஷன் சரியா இல்லைன்னா அதை நம்ம அன்டூ பண்ணிடுறோம். ஒரு வேலை பண்ணோம்ல, அந்த வேலையை அன்டூ பண்ணிவிட்டு வி ஆர் ட்ரைங் அனதர் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் பேக் ட்ராக்கிங் டெக்னிக் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல. மேஸ் என்னது, ஒரு எலி மாதிரி வந்து இப்படி 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 ஓடிட்டே இருக்குது. இங்கே இடிச்சா என்ன பண்ணுது, திருப்பி வந்துடுது. திருப்பி இங்கே இடிச்சா என்ன பண்ணுது, திருப்பி திருப்பி இப்படி வருது. இப்படி தானே வருது மேஸ். அப்போ என்ன அர்த்தம், அது பாருன்னு ஒரு டைரக்ஷனில் போகுது. எங்கே வந்து அது தப்புன்னு தெரியுதோ அங்கே என்ன பண்ணுது, பேக்கில் வருது திருப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து இந்த டெக்னிக், பேக் ட்ராக்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸ் ஃபைண்ட் சப்செட்ஸ் ஆஃப் a given set of numbers. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 எடுத்துப்போம். ஓகே, இதுக்கு சப்செட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இதோடைய சப்செட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னா, இந்த பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 1லேருந்து கம்மியாக ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, ஸோ 1 2 3 வேணாம், நம்ம வந்து 4 5 6ன்னு வச்சுப்போம். நம்பர் 4 5 6ன்னு வச்சுப்போம். இண்டெக்ஸ் வந்து 1 2 3. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டெக்ஸ் வந்து இந்த டெக்னிக் வந்து அந்த ரிகர்சிவ் காலுக்கு 0 பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 4ஐ சூஸ் பண்ணலாம், 4ஐ சூஸ் பண்ணாமல் போகலாம். அதுக்கப்புறம் 5 இருக்குது, இந்த இடத்துல 5ஐ சூஸ் பண்ணலாம், 5ஐ சூஸ் பண்ணாமல் போகலாம். அதே மாதிரி இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 4ஐ சூஸ் பண்ணுறோம், அப்புறம் 5ஐ சூஸ் பண்ணுறோம், அப்புறம் 6ஐ சூஸ் பண்ணுறோம். இதுமாதிரி சூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்துருக்குமோ, இப்போ டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்செட்டா, ரைட்? இப்போ சூஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் சூஸ் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா பேக் ட்ராக், ப்ரீவியஸ் இதுக்கு போகிறோம். ப்ரீவியஸ் இதுக்கு போய் 6ஐ சூஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ இது ஒரு சப்செட் ஆயிடுச்சா. அப்புறம் இங்கே ரிட்டர்ன் பண்ணி இங்கே போகிறோம். இங்கே போயிட்டு இப்போ 5ஐ சூஸ் பண்ணாமல் இருக்கும். சூஸ் பண்ணாமல் இருந்துட்டு இந்த இடத்துல 6ஐ சூஸ் பண்ணுறோம், 6ஐ சூஸ் பண்ணாமல் இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 5 6 வந்துருச்சு, இது 4 5 வந்துருச்சு, இது 4 6 வந்துருச்சு, இது 4 வந்துருச்சு. அப்போ 4ஐ சூஸ் பண்ணி இருக்கிற சப்செட்ஸ் எல்லாமே இங்கே கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே 4ஐ சூஸ் பண்ணாமல் போயிட்டு இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா 5ஐ சூஸ் பண்ணுறோம், 5ஐ சூஸ் பண்ணாமல் போகிறோம். அப்புறம் 6ஐ சூஸ் பண்ணுறோம், 6ஐ சூஸ் பண்ணாமல் போகிறோம். இங்கேயும் 6ஐ சூஸ் பண்ணுறோம், 6ஐ சூஸ் பண்ணாமல் போகிறோம். இங்கே என்ன சப்செட் வரும், 5 6 வருமா ஸ்டார்டிங்லேருந்து. இது என்ன, இந்த சைடு என்ன வரும், 5 மட்டும் வருமா. இங்கே இப்படி வந்தோம் அப்படின்னா இது 6 மட்டும் வருமா. இது வந்தால் ஒன்றுமே வராது. ஸோ வி ஃபவுண்ட் ஆல் த சப்செட்ஸ். மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் இருக்குது இந்த லெவலில், என்ன இருக்குது, 2 power 0 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே 2 power 1 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 2 power 2 நம்பர்ஸ் இருக்கும். இங்கே 2 power 3 நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு டைம் வரும்போது இது பைனரி ட்ரீ இல்லை, சாய்ஸ் மேக் பண்ணும்போது. அப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இன்டூ 2 ஆகிட்டே போகும். ஓகேவா. ஸோ இங்கே மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது, 2 power 8 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேக் ட்ராக்கிங் பண்ணி போய் நம்ம எத்தனை சாய்ஸ் வருது, இது ஒரு சாய்ஸ், இது ஒரு சாய்ஸ். அப்போ எத்தனை சாய்ஸ் இருக்குது மொத்தமாக, 2 power n சாய்ஸஸ் இருக்குது. பத்து மொத்தம் 3 நம்பர் கொடுத்தா 2 power 3 8 சாய்ஸஸ், 8 சப்செட்ஸ் இருக்குது. n நம்பர்ஸ் இருந்தால் 2 power n சப்செட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சாய்ஸை மேக் பண்ணும்போது நம்ம அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்னிக் இருக்குல்ல, நம்ம ரிகர்சிவாக போய் ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பேக்கில் வந்து அடுத்த சொல்யூஷன் போகிறது, இந்த டெக்னிக் தான் பேக் ட்ராக்கிங். ஸோ மேஜராக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து எந்த ப்ராப்ளத்தில் வந்து நிறையா அவுட்புட் கொடுக்கணும்.
find all the permutations, all the combinations, நிறைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். find all the subsets. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பேக்ல போயிட்டு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் we use பேக் ட்ராக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம் புரியறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராப்ளத்துக்கு என்னன்றது ஒரு இன்புட். ஓகே, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். கரெக்டா? இப்போ n வந்து 2 அப்படின்னா we have to generate all possible strings with zeros and ones. அப்போ என்னென்ன பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு? 0 0 0 1 1 0 1 1. இதுவே 3 n 3ன்னு கொடுத்துட்டோம்னா 3 லெட்டர்ஸ் இருக்கணும். அப்போ என்னென்ன இருக்கும்? 0 0 0 0 0 1 0 1 0 1 0 0. ரைட்டா? ஸோ how many possible values வரும்? 2 power 3 possible values வரும். 8 வேல்யூஸ் வரும் மொத்தமாக. ஓகேவா? 1 0 1, ரைட்? அது மாதிரி 1 1 0, ஸோ 1 1 1, அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இதை பேக் ட்ராக்கிங் வச்சு எப்படி பண்ணலாம்? ஹவு யூ கேன் டூ வித் பேக் ட்ராக்கிங். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலான்னா, இப்போ இந்த பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் யூ ஹேவ் டு ட்ரா த ரிகர்சிவ் ட்ரீ. ஜெனரேட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த சைஸ் என்ன 2ன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு சிம்பிளாக. இதை பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 0 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு கூட வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் திருப்பி 0 ஆட் பண்ணுறோம். இப்போ எத்தனை நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம்? இந்த நம்பருக்கு ஈக்குவல் ஆட் பண்ணிட்டோமா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இது என்னென்ன ஆட் பண்ணியோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கில் அப்பன் பண்ணிட்டே வரலாம். ஓகே, இப்போ அகெயின் யூ கால் த ஜென் ஃபங்க்ஷன் வித் 0, 1. ஓகே, அகெயின் யூ கால் த ஜென் ஃபங்க்ஷன் வித் இதையும் ஆட் பண்ணி 0 0, 0. இது 0 ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ள இதில் என்ன இருக்கோ அது வேலையை அவுட்புட் பண்ணிடுவோம். இப்போ 0 0 பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே, போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ மேலே வருது. மேலே வந்த உடனே தென் யூ ஹாவ் டு கால் அகெயின் ஃபார் ஜென் 0 1, 0. அகெயின் யூ ஆர் காலிங். ஓகே, ஸோ இது நம்ம நம்பர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் இட் ஆஸ் காமன் ஆல்சோ. லெட் சி, இது ஈக்குவல் டு 0 வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ 0 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ மேலே போயிட்டு அகெயின் யூ ஆர் காலிங் திஸ் ஃபங்க்ஷன் ஃபார் 1 கால் பண்ணுற 1 1, ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன கால் பண்ணுற 1 0 கால் பண்ணுற, 0 ஆட் பண்ணுற, 1 ஆட் பண்ணுற. So you are calling a function to add 0 and add 1. ஃபைனலாக உன்னுடைய ஸ்ட்ரிங்கோடைய வேல்யூ வந்து அந்த லென்த் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுற, இதை பிரிண்ட் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ லெட்ஸ் ட்ரை டு ரைட் இட் அண்ட் சி. ஸோ இந்த ஜெனரேட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி ஸ்டாட்டிக். இட்ஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனிதிங். ஜெனரேட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்றது. ரைட்டா? இதான இன்புட்டு. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இஃப் எது பேஸ் கண்டிஷன் நம்ம என்ன வந்து மைனஸ் பண்ணிட்டே போகிறோம் திருப்பி கால் பண்ணி. என்ன எப்போ 0 வருதோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ரிட்டர்ன் பேக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ ஹவ் டு ஆட் 0. ரைட்? ஸோ ஐ எம் காலிங் த சேம் ஃபங்க்ஷன் str plus 0, n minus 1. ஒரு இதை ஆட் பண்ணுறோமா?
ஸோ இப்போ 2ன்னு இருந்துச்சுன்னா 2 - 1 1 பாஸ் ஆகும். ஓகே, திருப்பி என்ன ஆகும்? திருப்பி 0 ஆட் பண்ணுற கரெக்டா? அப்போ n - 1 என்ன? 1 - 1 0 ஆகிடும், 0 பாஸ் ஆகிடும். இப்போ 0 0 இங்கே ஆட் ஆகிடுமா? ஆட் ஆகிட்டு எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இங்கே ரிட்டர்ன் ஆகுமா? இங்கே தான் நீ 0 0 ஆட் பண்ண கரெக்டா? இங்கே இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது 0 0 கால் பண்ணியிருக்க, இது ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே ரிட்டர்ன் ஆகுமா? ரிட்டர்ன் ஆன உடனே நீ என்ன பண்ணணும்? You have to add 1. Generate str plus 1. ஸோ இந்த இடத்துல n வேல்யூ என்ன இருக்கும்? இந்த இடத்துல n வேல்யூ 2, இந்த இடத்துல n வேல்யூ 1. அப்போ இங்கே கால் பண்ணும்போது n - 1 பாஸ் பண்ணணும் ஒரு வாட்டி ஆட் பண்ணும்போது, ரைட்டா? இப்போ என்ன ஆயிருக்கும்? எஸ்டிஆரில் இந்த இடத்துல எஸ்டிஆரில் 0 மட்டும் தான் இருக்கும். இப்போ 1 ஆட் பண்ணி நீ பாஸ் பண்ணினா என்ன ஆகும்? 0 1 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இங்கே ரிட்டர்ன் ஆகுமா? இங்கே ரிட்டர்ன் ஆன அப்புறம் திருப்பி இங்கே ஒரு ரிட்டர்ன் போடு, திருப்பி இங்கே ரிட்டர்ன் ஆகுமா? ஓகே, இப்போ இது எங்கேருந்து கால் பண்ணியிருக்க? இந்த இடத்துல கால் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் யூ வில் கால் ஃபார் ஆடிங் 1. ஃபர்ஸ்ட் 1 ஆட் ஆகுமா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன 2, இப்போ 1 1 கால் ஆகுமா? 1 1 கால் ஆகி மேலே போனதுக்கப்புறம் திருப்பி 0 ஆட் ஆகுமா 1 கூட? அப்புறம் அந்த 1 0 இங்கே வந்துருமா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ரைட் கோட் வித் ரிகர்சிவ், ரைட்? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிகர்சிவ் கால் என்ன பார்த்தோம்னா எம்டி ஸ்ட்ரிங்கு, அப்புறம் அந்த நம்பர் 2 பாஸ் பண்ணும், அப்புறம் 0 1 பாஸ் பண்ணும், அப்புறம் 0 0 0 பாஸ் பண்ணும். அது பார்த்தோன்னா என்ன ஆச்சு? நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டோம். எப்போ n 0 வருதோ பிரிண்ட் பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ண எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். இங்கே தானே கால் பண்ணிட்டே இருந்தால் இங்கே ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுற? 0 கூட 1 ஆட் பண்ணுற. இங்கே n வேல்யூ என்ன? -1 பண்ணினா n வேல்யூ 0. அப்புறம் என்ன பிரிண்ட் ஆகும்? இது பிரிண்ட் ஆகிடுமா? திருப்பி ரிட்டர்ன் பண்ண இங்கே ரிட்டர்ன் ஆகுமா? ரைட்? திருப்பி இங்கே ஒரு ரிட்டர்ன் இருக்குது, அது எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். கரெக்ட்? அகெயின் போயிட்டு திருப்பி எங்கே கால் பண்ணுற? இந்த எஸ்டிஆரோட சரி இங்கே ரிட்டர்ன் ஆகும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இது இங்கேருந்து தானே கால் பண்ணியிருக்கேன், ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 1 ஆட் பண்ணுற, n - 1 பாஸ் பண்ணுற. ஸோ 1 n - 1 என்ன? 1 பாஸ் ஆகும். திருப்பி மேலே போயிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் 0 ஆட் பண்ணுற. 1 கூட 0 ஆட் ஆகும், n - 1 0 வரும். இப்போ 1 0 பிரிண்ட் ஆகிடுமா? 1 0 பிரிண்ட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் மேலே போகும். மேலே போயிட்டு அடுத்து என்ன ஆட் பண்ணுற? மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்து 1 ஆட் பண்ணுற. 1 1 0, இங்கே 1 1 பிரிண்ட் ஆகும். Right, this is how the complete recursion works. Okay, let's run this and see. Oh, sorry. இதை ரன் பண்ணால் வெறும் ப்ரோக்ராமிங் பிட்ஸ் தான் வரும். We have to call this function. So generate ஒரு empty string comma 2. ஆல் பேசிவ் வேல்யூ வந்துச்சா? இதுவே நான் 3 போட்டேன் 4 போடுறேன் அப்படின்னா it should print all the possible values with 4. அப்போ இந்த பேக் ட்ராக்கிங் என்ன பண்ணுது? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆட் 0 0 ஆட் பண்ணிட்டே போகுது. 0 ஆட் பண்ணி முடிச்சுதா, அப்புறம் பின்னாடி வா, அப்புறம் 1 ஆட் பண்ணு. ரைட்? இந்த மாதிரி திருப்பி பின்னாடி போய் அடுத்தடுத்த சொல்யூஷன் போய் அடுத்தடுத்த சொல்யூஷன் என்ன பண்ணுற? ஒரு டைம் இங்கே பிரிண்ட் பண்ணிடுற. இந்த மாதிரி ஜெனரேட் லாட் ஆஃப் வேல்யூ ஜெனரேட் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் நீ கேன் யூஸ் பேக் ட்ராக்கிங். இப்போ இதோடைய டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே பார் உன்னோட ரிகர்சிவ் ட்ரீ எப்படி இருக்குது? இப்போ உங்கள் ரிகர்சிவ் ட்ரீவில் ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணுற, அப்புறம் இந்த சைடில் 1 ஆட் பண்ணுற, ரைட்டா? ஸோ 2 இருக்குது அப்படின்னா 2 கால் இருக்கும். உன் ரிகர்சிவ் ட்ரீவில் நீ பண்ணும்போது எத்தனை கால் பண்ணுறியோ அத்தனை கால் பண்ணணும். இங்கே n டைம்ஸ் நீ கால் பண்ணுற அப்படின்னா, இங்கே n டைம்ஸ் கால் பண்ணுற அப்படின்னா ஒரு இதுக்கும் அப்படி இருக்குது உங்கள் சொல்யூஷன்லாம். இங்கே ஃபார் லூப்பில் போட்டு ஃபார் லூப்புக்குள்ளார நீ அந்த ஜெனரேட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்.
எத்தனை தடவை இங்கே கால் வருதோ அத்தனை, இங்கே 2 தடவை இருக்குது, அதனால 2 தடவை இருக்குது. 3 தடவை இருந்துச்சுன்னா 3 தடவை இருக்கணும். ரைட். ஸோ லூப்புக்குள்ளாடியே நீ ரிகர்சிவாக கால் பண்ணலாம். ரைட். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எத்தனை எட்ஜஸ் இருக்கு கீழே கரெக்டாக? இப்போ 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் அப்படின்னா 3 நம்பர்ஸ் அப்படின்னா 2^3 which is 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் 2^n. ரைட்டா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? ரிகர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ரிகர்ஷன் என்ன? ஒரு வாட்டியும் நீ கால் பண்ணுற கரெக்டாக, அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுற. அப்போ ஒரு வாட்டியும் இந்த வேரியபிளுக்குலாம் ஸ்டாக் அலோகேட் ஆகும். நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அந்த டைமில் ஸ்டாக்கில் எஸ்டிஆருக்கு என்ன வேல்யூ, எண்ணுக்கு என்ன வேல்யூ, அது யூஸ் ஆகிக்குது. கரெக்டா? அப்போ அந்த ஸ்டாக் மெமரி அலோகேட் ஆகுதா? ஸ்டாக் எவ்வளோ அலோகேட் ஆகும்? இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் அலோகேட் ஆகும். விச் இஸ் நத்திங் பட் ஹைட் ஆஃப் த ட்ரீ. எவ்வளோ ஹைட் இருக்கும், எத்தனை நம்பர் இருக்கோ அவ்வளோதான் ஹைட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகி போகும்போது ஃப்ரீயாக ஆகணும் ஸ்டாக்கு. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ரிகர்சிவ் ஸ்டாக், அது ஆர்டர் ஆஃப் n. இது டைம் காம்ப்ளெக்சிட்டி, இது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. And this is what is backtracking.